பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பத்தையும் இம்மட்டமாய் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. அந்த கிருபைக்காய் தயவுக்காய் நாம் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கலாம். ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க அவர் காத்திருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்காய் காத்திருக்கிறோமா? நம்மிடத்தில் அந்த பொறுமை இருக்கா, தாழ்மை இருக்கா? எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு உண்மையும் உகந்த வாழ்க்கை வாழுறோமா, சாட்சியாக நிற்கிறோமான்னு இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் கேள்வி எழுப்புகிறார். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவோன்னு நாம் உடன்படிக்கை செய்து அவரோடு கூட பயணிக்கும் பொழுது நிறைய கிருபைகளை நமக்கு ஆண்டவர் உடனிருந்து செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நம்பி அவரை நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மோடு உடனிருந்து நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தகப்பனை போல ஒரு தாயை போல அருகில் அமர்ந்து அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா என் ஏசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே. ஆம் பிரியமானவர்களே, நம்மை மறவாதவர், நம்மை ஏமாற்ற நினைக்காதவர், நமக்கு துரோகம் செய்யாதவர், நம்மை மட்டுமே பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டவர், நமக்காகவே வாழ்ந்தவர் நம் தேவாதி தேவன். இன்றைய நாளிலும் கூட நாம் ஒருமனப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறதே. அதே போல் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்காகவும், தேவையில் இருக்கிறவங்களுக்காகவும், வியாதியில் இருக்கிறவங்களுக்காகவும் நம்முடைய ஜெபம் அவசியம் என்பதை நாம் உணர்ந்து இந்த நாளிலே அனைவருக்காய் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்னு நம்புங்க. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் நடந்திருக்கு. அதை நீங்களும் ரியலைஸ் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் ருசித்து பார்க்கணுன்னா அநேகருக்காய் நீங்கள் ஜெபிங்க, முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி இடைப்படும் பொழுது பெரிய பெரிய வார்த்தைங்களெல்லாம் சொல்லி, பெரிய பெரிய வசனங்களெல்லாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் பேசணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் மனசில் நீங்கள் ஒரு அப்பாவிடத்தில், ஒரு நண்பரிடத்தில் எப்படி பேசுவீங்களோ அப்படி அவரிடத்தில் பேசும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தில் பிரியப்படுவார். உங்கள் ஜெபத்திற்காக அவர் காத்திருப்பார். இந்த டைமில் என் மகள், என் மகன் என்னை தேடி வருவாங்க, அவங்களுடைய வார்த்தைகளை கேட்க நான் காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன எப்படி புகழ போகிறாங்க, என் வார்த்தையை மற்றவர்களுக்கு எப்படி சொல்ல போகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் என்னை எப்படி சுமர்க்க போகிறாங்கன்னு சொல்லி அவர் அவளோடு காத்திருப்பார். நம்ம தான் ஆண்டவரை ஓரமாக வச்சுட்டு மற்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து மற்ற உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அனுதினமும் உறங்காமல் தூங்காமல் நமக்காய் காத்து நம்முடைய தேவைக்காக மட்டும், நம்முடைய சந்தோஷத்துக்காக மட்டும் நம் தேவன் இருக்கிறார்ன்றதை நம் இருதயம் ஏற்றுக்கொள்ளணுங்க. காப்பவரே, என்னை காப்பவரே, சோதனைக்கு விலக்கி காப்பவரே, ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரமே, என்றென்றும் உமக்கு ஸ்தோத்திரமே. உறங்காமல் தூங்காமல் காப்பவரே, உமக்காக வாழ்ந்திட உதவும் ஐயா. ஆம் கர்த்தாவே, உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம ஆண்டவருடைய கரத்தை இறுக பிடிச்சுக்கலாம். அவருக்காக வாழ முயற்சி செய்யலாம். தேவையில் இருக்கிற அநேகருக்காக ஜெபிக்கலாம். நம்மை பற்றி யோசிக்கிற அநேக காரியங்களை ஓரமாக வச்சுட்டு மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரும்னு நம்புங்க. அதை நீங்கள் வருகிற நாட்களில் கண்கூட பார்க்க போகிறீங்க. அதற்கான நாள் சமீபமாக இருக்கிறது. தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உறவுகளையும் நண்பர்களையும் இனஜன பந்துக்களையும்
ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.